ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 பகடைகள்னால் 6x6 போடுவோம், நம்மளுக்கு 216 கிடைக்கும். இது டைரெக்டாக பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம டைரெக்டாக இது போட்டுக்கலாம். 3 பகடைகளால் 3C1 இன்ட்டு ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டிருந்தா இப்போ 1/6 போடலாமா? ஒரு தடவை தானே காமிக்கும் 5. இப்போ 1/6 இன்ட்டு 5 வராது 2 பகடையில், இப்போ 5/6 த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்கிறோம். இதான் 5 மட்டும் வரலன்னா மீதி 5 நம்பர் இருக்குல்ல, 1 2 3 4 6 இருக்குல்ல, அந்த 5 நம்பர் டிவைடட் பை 6 த ஹோல் ஸ்கொயர். 2 பகடை வராதனால த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ 3C1 3 நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3 இன்ட்டு 1/6 இன்ட்டு 25/36 எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 75/216 கிடைக்கிது. அந்த 216 தான் இது, நம்ம 75 தான் பாசிபிலிட்டிஸ். அப்போ 75 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சிம்பிளாக எப்படி போடலான்னா 3 டைஸு இன்ட்டு ஒரு டைஸில் வராது இன்ட்டு 1, 2 டைஸில் வராததுனால 5 இன்ட்டு நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 3 இன்ட்டு 1 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 1 போடணும், நான் போட மறந்துட்டேன். 3 இன்ட்டு 1 இன்ட்டு 5 இன்ட்டு 5 நம்ம போடும்போது 75 வருது. இந்த சிம்பிள் மெத்தட்லேயும் போடலாம், இந்த ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம். இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.